கடந்த 2025ஆம் ஆண்டில் சுமார் 30,500 குடும்பங்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய நீதித்துறை அதிகாரிகள் சபை தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 27% அதிகமாகும். வாடகை நிலுவைத் தொகை காரணமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வாடகை நிலுவை தொடர்பான முறைப்பாடுகளும் 2.4% அதிகரித்துள்ளன. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1,75,000 வாடகைதாரர்களுக்கு நிலுவைத் தொகையை செலுத்துமாறு நீதித்துறை அதிகாரிகளால் உத்தரவிடப்பட்டது. 1.5 கோடி வாடகை வீடுகள் உள்ள ஒரு நாட்டில் சட்ட ரீதியான வெளியேற்றத்திற்கு முந்தைய முதல் படியாக இந்த உத்தரவுகள் பார்க்கப்படுகின்றன. பிரான்சில் நிலுவையில் உள்ள வாடகையை வசூலிக்க சராசரியாக 2 ஆண்டுகள் வரை ஆகிறது. இது மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகமாகும். வீட்டு உரிமையாளர்களுக்கு தெரிவிக்காமலேயே வீட்டை விட்டு வெளியேறும் போக்கு கடந்த ஆண்டு 11.7% அதிகரித்துள்ளது. முறையான ஒப்படைப்பு சோதனைகளின்றி 2025ஆம் ஆண்டு சுமார் 6,000 வீடுகள் கைவிடப்பட்டன. இது உரிமையாளர்களுக்கு பெரும் நிதி நெருக்கடியையும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிக்கல்களை தவிர்க்க நீதித்துறை அதிகாரிகளே நேரடியாக வாடகை ஒப்பந்தங்களை உருவாக்கும் முறையை முன்வைத்துள்ளனர். இதன் மூலம் வீட்டின் தரம், குத்தகைதாரரின் நிதி தகுதி மற்றும் இருதரப்பு கடமைகள் முன்கூட்டியே உறுதி செய்யப்படும். இது எதிர்கால மோதல்களை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பெரும்பாலான ஒப்பந்தங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யப்படுவதால் சிக்கல் ஏற்படும் போது நீதிமன்ற உத்தரவுக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது. ஆனால் அதிகாரிகள் பரிந்துரைக்கும் புதிய முறை அமுலுக்கு வந்தால் நீதிமன்றம் செல்லாமலேயே நிலுவைத் தொகையை வசூலிக்கவும் விரைவான தீர்வுகளை பெறவும் வழிவகை ஏற்படும்.